நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. சார் நான் வந்திருக்கேன். சார் நரசிம்மன் நான் வந்திருக்கேன் சார். ஓ நரசிம்மன், சொல்லுங்க சார். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேயா, ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு. இன்ஃபேக்ட் உங்களுக்கெல்லாம் கூட இது பிடிக்காது, எனக்கு வேறு வழி இல்லை. ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஆமாப்பா, என் தலைமையில் இருக்கிற பிரச்சனை தீர இது ஒன்று தான் வழி. இது சம்மந்தமாக ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணோம், அதுக்கு தான் ஒன்று வர சொன்னேன். சார் முடிவுங்கிறேள் லெட்டருங்கிறேள், கம்பெனியை இழுத்து மூடிட போகிறேளா? சார் நான் புள்ளக்குட்டிக்காரன் சார், என்னை வேலையை விட்டு எடுத்துடாதீங்க சார். எனக்கு பொன் குழந்தைகள் ஜாஸ்தி, கல்யாணம் காட்சியெல்லாம் பாக்கி இருக்குது சார். அதுக்குன்னு நான் எதுவுமே சேர்த்து வைக்கல சார். சார் கம்பெனி நஷ்டத்தில் ஓடிச்சுன்னா பேங்க்லேருந்து ஓடி வாங்கி சமாளிச்சுடலாம். அதுக்காக இப்படி ஓடி போகிறேன்னு சொன்னேன். நியாயம்? அறிவு கட்டவனே, கம்பெனி இழுத்து மூட போகிறேன்னு அவங்ககிட்ட சொன்னேன். நான் எதுக்காக மூடுறேன்? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்து இவ்வளோ தூரம் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. சொல்லுங்கள். உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட மாட்டேன். ஸ்டாஃபில் ஒருத்தனை தூக்குறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. யார் சார் அது? கௌதம். கௌதம் அவரை வேலையை விட்டு எடுக்க போறேளா? சொந்த மாப்பிள்ளையா? அது வீட்டில் ஐயா, ஆஃபீஸில் அவன் அசிஸ்டன்ட் மேனேஜர், அண்ட் திஸ் இஸ் அன் அஃபிஷியல் டெசிஷன். சார் அவர் பாட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அவரோட ஒர்க்கை ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் விரலுக்கு மீறி நகை வளர்ந்துட்டு அதை வெட்டத்தானடா வேணும். நம்ம நகர்ந்த அண்ணன் வளர விட்டுக்கிட்டே இருப்பியா? அதே மாதிரி தான் இதுவும். எங்கிட்ட வேலை செய்கிறவன் எனக்கே வேலை காமிக்கிறான். தட் இஸ் வை ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் எ ஷாக் ட்ரீட்மெண்ட். அவர் மேலே என்ன சார் சார்ஜ்? எனக்கு பிடிக்கல. இந்த சார்ஜெல்லாம் எடுபடாத. அவர் நாளைக்கு லேபர் கோர்ட்டில் கேஸை போட்டு தாழ்ச்சி எடுத்துருவார். ஏய், உங்ககிட்ட சொன்ன மாதிரியே லெட்டரில் எழுதி கொடுக்க நான் என்னடா மடையனா? பின்ன டேக் டவுன். சொல்லுங்கள் சார். சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸை மாடர்னைஸ் செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதற்காக கம்பெனியின் பல டிபார்ட்மெண்ட்டுகளை கம்ப்யூட்டரைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஸோ ஆட்குறைப்பு செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இது சம்பந்தமாக உங்களையும் வேலையிலிருந்து நீக்கம் செய்வது என்று எடுத்திருக்கும் முடிவை மிக மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் வரை நீங்கள் கம்பெனிக்கு ஆற்றிய சேவைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் முழுவதும் இன்னும் 3 மாத காலத்திற்குள் செட்டில் செய்யப்படும். That's all. Got it? ஓகே, பக்கத்துல போய் மலமலன்னு டைப் பண்ணி கொண்டு வா. 1+2 அடி வந்து எங்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோ. இன்னைக்கே இந்த டெர்மினேஷன் நோட்டீஸ் கௌதமுக்கு டெலிவர் ஆகணும். ஓகே? எஸ் சார். கோ. இருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சா அவர் சிம்மாசனத்தில் ஏற்றி உட்கார வைப்பீங்க, இல்லைன்னா சாக்கடையில் தூக்கி எரிஞ்சிடுவீங்களா? அருந்ததி, நடந்ததெல்லாம் பார்த்த பிறம் கூடவா இப்படி பேசுற நீ? அப்பா, உங்க மாப்பிள்ளை கௌதம் 1000 தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா உங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் மேனேஜர் கௌதம் என்னப்பா தப்பு பண்ணாரு? அவசரப்பட்டு நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாவே ஆயிடுது. உங்க முகத்தில் முழிக்க கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக தான் இருந்தேன். ஆனா மனசு கேட்கல. சரின்னு வந்த இடத்துல என் மனசை போட்டு ஏப்பா இப்படி உடைக்கிறீங்க? எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணீங்க. அது முடியாதன்னு உடனே இப்போ அவர் வேலையிலிருந்து தூக்குற அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த குடும்பத்துல சம்பாதிக்கிறது இவர் ஒருத்தர் தான். இவரோட வேலையும் போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் நடுவு தெருவில் நிற்காது. கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இது பாருங்கப்பா, கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் நானே பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதீங்க. சார் டைப் பண்ணிட்டேன் சார்.
அப்பா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? எந்த காரணத்து கொண்டும் அவரை வேலையில இருந்து எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, சத்தியம்னு சொல்லுங்கப்பா. சுந்தரம் சரின்னு சொன்னாலே சத்தியம் பண்ண மாதிரி தான். டேய் ஆகாஷ், உனக்கும் எனக்கு இனிமே ஒத்து வராது. மரியாதையா போன கீழே வை. கூட கூட வந்து நீ குழி பறிச்சது போறாதா? 420 420. குழி பறிச்சது நீயா நானா? பூனை மாதிரி இருந்துட்டு என்னெல்லாம் கோல்மால் பண்ணிருக்கா நீ? கரடி பொம்மை கையில வச்சுட்டு தெரு தெருவா கூவி கூவி வித்துட்டு இருந்திய. அந்த பழைய வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருந்தா இந்த மாதிரி எனக்கே துரோகம் பண்ணிருக்க மாட்டேன். ஃப்ராட் ஃப்ராட். தெருமுன டீ கடையில வெறும் ஒத்த இட்லி சிங்கிள் டீயும் சாப்பிட்டு வயத்தை கழுவிட்டு இருந்தவன் இன்னைக்கு சரவண பவன் போய் மசால் தோசையும் பூரி மசாலாவும் சாப்பிட்டா அந்த பழைய ஒத்த இட்லியே நினைச்சிட்டு இருக்கணுமா? மசால் தோசை திங்கிறிய. அந்த ஒவ்வொரு மசால் தோசைக்கு பின்னாடி நான் இருக்கேன். என் உழைப்பு இருக்கு. அதுக்கு நீ எனக்கு காலம் பூரா நன்றி கடன் பட்டுக்கணும், தெரியுமா? நல்ல எண்ணத்தோட எங்கடா செஞ்ச? என்ன சுந்தரத்துக்கிட்ட மாட்டி விடணும் நீ செஞ்சிருக்க. என்ன படு பாதாளத்துல தள்ளி விட்டடா. வீட்டுல அருந்ததி வெளியே நீங்க 2 பேர் போதும்டா என் உயிரை வாங்குறதுக்கு. போதா குறைக்கு என் பின்னாலே பெங்களூருக்கு வந்து வேவு பார்த்திருக்க படவா. ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவன்ற உரிமை எனக்கு இருக்கு. நீ ஊர் மேல பத்தியா? அதை தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஓஹோ, அந்த உரிமையில தான் சுந்தரத்துக்கிட்ட போட்டு கொடுத்தியா? ஆவுன்னா துப்பாக்கி தூக்குறான்டா அந்த ஆளு. அன்னைக்கு சுட வந்த போதுதான் பக்கத்துல அந்த துப்பாக்கியை பார்த்தேன். டம்மி துப்பாக்கி. எல்லாத்துலயும் ஃப்ராடு. நீ ரொம்ப யோக்கியனா? நீ தான்டா ஃப்ராடு. ரத்திக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு என் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுக்கல நீ ராஸ்கல். அது எத்தனை ஒத்திக்க பாத்திருமே தெரியுமா? ரத்தி வீட்டு பக்கமே நான் வரக்கூடாதுன்னு அவ பாட்டி கிட்ட போட்டு கொடுக்கல நீ. பின்ன உனக்கு என்னடா சபலம்? கல்யாணம் ஆன ராஸ்கல். நீ பிரம்மச்சாரியாடா? நேர்ல வாடா படவா, பதில் சொல்றேன். வந்த என்ன? நீ இருக்கிற அழகுக்கு உனக்கு ரதி மாதிரி ஒரு பொண்ணு வேணுமா? உனக்கு மட்டும் வேணுமா? பெரிய மன்மத குஞ்சு. உனக்கு சப்னா பத்தாதா? ஏன்டா இப்படி அலையற? ஏன் உனக்கு மட்டும் அருந்ததி பத்தாதா? அருந்ததி என் தலைவிதி. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அது உனக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு இல்ல. நீ என்ன அருந்ததிக்கு வக்காலத்தா? இல்ல, அக்கிரமத்துக்கு எதிராக வக்காலத்து. அதர்மம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நிற்பேன். துரோகி, இனிமே நீ என் மூஞ்சில முழிக்காதடா. டேய், பெங்களூர் கச்சேரியில தோளை தட்டி கூப்பிட்டதும் தூக்கி வாரி போட்டு அசதி வழிஞ்சிய ராஸ்கல். இந்த பொறுக்கி இங்க எங்கடா வந்தான்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ரதி என்னைய வர சொல்லி கெஞ்சினா நான் பெங்களூருக்கு போனேன். நீ கூப்பிடாம அங்க வந்து நின்னையடா வெக்கம் கட்டவனே. சொப்பனா உன்னை செம்ம அடி கொடுத்துருக்கா. அப்புறமும் நீ என் முன்னால வந்து நின்று பேசுற மானம் கட்டவனே. இன்னும் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஆம்புலன்ஸ்ல வந்து உன்னையும் ரதியும் பிரிப்பேன். விஷயமே தெரியாதா உனக்கு? ரதியே என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சிருக்கேன்டா. நீ கல்யாணம் ஆன திருட்டு பையங்கிறத மறைச்சு அவளை ஏமாத்திக்கிட்டே இருக்க. இரு. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? நான் இப்பவே போய் ரதியை பார்க்கறேன். எதுக்கு? அவகிட்ட போய் நானும் கல்யாணம் ஆனவன் தான், என்னையும் லவ் பண்ணு அப்படின்னு கேட்கறதுக்கா? மடையா, எங்க காதல் அமர காவியம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, காதலிக்கிற பொண்ணோட மனசு என்ன காய்கறி மார்க்கெட்டா? வரவன் போறவெல்லாம் நுழையிறதுக்கு? அங்க ஒத்தனுக்கு தாண்டா இடம் உண்டு, புரிஞ்சுக்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு உனக்கு? நீ 420 இல்லடா, 840 டபுள் 420. டேய் கௌதம், உனக்கு ஒரு சேலஞ்சுடா. டேய், நீ ஆம்பளையா இருந்தா முன்னால வந்து நின்னு சேலஞ்ச் பண்றா. வந்துட்டேன். இப்ப என்ன பயமா? உன்னையும் ரதியும் பிரிச்சு இன்னும் ஒரே வாரத்துல அவ வாயாலே உன்னை கெட் அவுட் சொல்ல வைக்கல நான் ஆகாஷ் இல்ல. சரிடா, சவாலுக்கு சவால். நானும் கௌதமும் லவ் பண்றோம், நீ தலையிடாத. கெட் அவுட் அந்த ரதியை உன்னை பார்த்து சொல்ல வைக்கிறேன்டா. அக்ரீட். இரு, போனே மொபைல். ஸ்வீட் ஹார்ட். ரதிமா, என்னடா? தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கட்டுமா இன்னைக்குன்னு கேட்குறியா? வேண்டாம்டா, நேற்றுக்கு தானே ஷாம்பு போட்டு குளிச்ச. தினம் ஷாம்பு போட்டு குளிச்சா ஜலதோஷம் வரும். இதாண்டா லவ். ரதி, இன்னைக்கு நீ அந்த எல்லோ சாரி கட்டிக்கோ. அதான் அந்த பெங்களூர்ல எம்ஜி ரோட்ல வாங்கினமே, அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரதி, நாளைக்கு நம்ம ஹிந்தி படத்துக்கு போகிறோம். அது அந்த ஹிந்தி படம் பேரு அதான் நாளைக்கு மேட்னிக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டுமா? ஓகே. ரதி, ஒரு நிமிஷம். இங்க பக்கத்துல ஆகாஷ் இருக்கான், நீ பேசுறியா? அந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கே அலர்ஜியா இருக்கா? எனக்கும் அலர்ஜியா தான் இருக்கு. டேய், ஆடுறா, நல்ல ஆடு. எது எங்க இருந்து பேசுறேன்னா? என் ஆஃபீஸ்ல பேசுறேன்டா. உங்ககிட்ட மட்டும் தான் மொபைல் ஃபோன் இருக்குமா? டேய், உன் அஸ்தி வாரத்தையும் ஆட்டி
மறுபடியும் பொம்மை விற்கிற மாதிரி உன நடு ரோட்டில் நிறுத்தல, நான் ஆகாஷ் இல்லடா. பழைய மாதிரி நீ நடு ரோட்டில் நிற்க முடியாது. ஏன்னா நீ நின்ன எல்லா இடத்துலயும் மினி ஃப்ளைஓவர் வேலை நடக்குது. உன் பேரை மாத்திக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் உடம்ப காப்பாத்திக்கோ. நேரத்துக்கு வீட்டுக்கு போ. லேட்டா போனா சொப்னா ஆத்திரம் வந்து பாத்திரத்தோட காத்துட்டு இருப்பா. வச்சுட்டுமா? என்னம்மா தூங்கல? இல்லப்பா, ஏன்? தூக்கம் வரல. ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ம், ஆமா. என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்பா, நீங்க போய் தூங்குங்க. ஏன் ஏன் இப்படி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? அப்பப்ப நடக்கிற சமாச்சாரங்களை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சதுனால தானே விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. அப்பா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கத்துறீங்க? தூக்கம் வரல, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதானே. நான் எந்த விதத்திலயும் உங்களை டார்ச்சர் பண்ணலையே. என் பொசிஷன்ல உன்னை வச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அவன் 4-5 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையோடையும் பேரம்பேத்திகளோடையும் சந்தோஷமா இருக்கான். ஆனா நான் இருக்கிற ஒரே பொண்ணுக்கும் தவறான ஆளை செலக்ட் பண்ணிட்டு இருந்த நிம்மதியை இழந்துட்டு தவிக்கிறேன். எனக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இப்படி திருப்பி திருப்பி பழசையே பேசிட்டு இருக்க போறீங்கன்னா சொல்லுங்க, நான் இப்பவே அந்த வீட்டுக்கு போயிடுறேன். இருந்தது என்னம்மா அது? இப்படி கொஞ்சம் கூட என் மேல கன்சர்ன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் பழச பத்தி பேசல. ஆனா இப்போ நான் சொல்றத நீ கேட்கணும். எக்காரணத்தை கொண்டும் இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். பொண்ணோட கல்யாண விஷயத்துல சுந்தரம் தப்பு பண்ணிட்டான்னு இந்த ஊரே சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்ற? பொண்ணோட கல்யாண விஷயத்துல ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தீங்களே, அதுல ஏமாந்து போயிட்டீங்கன்னு சொல்லுங்க, சரியா இருக்கும். சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப அதை எப்படி சால்வ் பண்றது? சந்தோஷமா இருக்க வேண்டிய உன்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு அந்த ராஸ்கல் சந்தோஷமா இருக்கானே, அதுதான் எனக்கு பொறுக்கல. அப்பா ப்ளீஸ், அவரை திட்டுறதை நிறுத்துங்க. அவனை டிஸ்மிஸ் பண்ணலான்னு சொன்னா என் கையை கட்டி போடுறேன். அவனை திட்டினா என் வாயை கட்டி போடுறேன். நான் என்னதாம்மா பண்றது? உங்க கண்ணை கட்டி போடலையே, போய் நல்லா தூங்குங்க. வாங்கய்யா, வாங்க. அருந்ததி இருக்காங்களா? இருக்காங்கய்யா, பெரியய்யா கூட உள்ள இருக்காரு. வாங்கய்யா. அருந்ததி அம்மா கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் வந்திருக்கேன், வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. போங்க. நீங்க உள்ள வரமாட்டீங்களா ஐயா? சொன்னதை போய் சொல்லியா? சரிங்க ஐயா. அம்மா, அம்மா, ஐயா வந்திருக்காருமா உங்களை பார்க்க. யார் ஐயா? சின்னையா வந்திருக்காருமா. யாரையா? சென்னையா? மாப்பிள்ள வந்திருக்காருங்க. ஓ, அவர் வந்திருக்காரா? அவனுக்கா எங்க வந்தான்? யோக்கிய ராஸ்கல். இந்த வீட்டு படி மிதிச்சானா காலை வெட்டி போட்டுருன்னு சொல்லுப்போ. நான் உள்ள வரல, அம்மாவை கூப்பிட்டு இருந்தாங்க, அவரே சொன்னாரு. கேட்டாண்டே நின்றுட்டு இருக்காருங்க, பாவம். அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லியா? போயா, அவன் மூஞ்சில முழிக்கவே இவங்க இஷ்டப்படலையான்னு சொல்லு. போ. அப்பா, அவர் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, என்ன பார்க்க வந்திருக்காரு. நீ போக வேண்டாம். இது என் விஷயம், நீங்க தலையிடாதீங்க. வாங்க வாங்க, ஏன் வெளியே நிக்கிறீங்க? இல்ல, நான் உள்ள வரல. சரி, உள்ள வர வேண்டாம். இதோ இந்த கார்டன்ல உட்காந்து பேசலாமே. வேண்டாம், பரவாயில்ல, இங்கேயே பேசலாம். இதோ பாருங்க, வீடு தான் அப்பா கட்டினது. கார்டன் பூரா நான் மெயின்டைன் பண்ணது தான், அதனால தாராளமா வரலாம். கேட் கிட்டயே எவ்வளவு நேரம் தான் நின்னு பேசுறது? வாங்க. வாங்க, உட்காருங்க. என்ன திடீர்னு உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்க? ஒன்றும் இல்லை,
சும்மாதான். கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பாக்கு அதான் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். ஃபோன் பண்ணா உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். ம்ஹும். உனக்கு இங்க எப்படி பொழுது போகுது? புக்ஸ், டிவி இதெல்லாம் தான். கரெக்ட். உனக்கு தான் டிவி இருந்தா நல்லா பொழுது போயிடுமே. அது கூட போர் அடிக்குது இப்போ. பார்த்ததுதான் மறுபடியும் மறுபடியும் வருது. எத்தனை தடவை தான் பாக்குறது? ஆ இருங்க இருங்க. அச்சச்சோ. என்ன? உங்க மீசைக்கு கூட உங்க கேரக்டர் நல்லா தெரிஞ்சிருக்கு. மீசைக்கா? எப்படி எப்படி? இல்ல உங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்காதுன்னு அங்கங்க 1-2 வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருக்கு. வயசாகுதுல்ல. அது உங்க மீசைக்கு தெரிஞ்சிருக்கு. டாய் டாய் இந்த பார். கிண்டல் பண்ற நீ. இது நம்ம 2 பேர் பேசுறத பார்த்தா புருஷன் பொண்டாட்டி பேசுற மாதிரி தெரியாது. லவர்ஸ் பேசுற மாதிரி இருக்கா? கல்யாணம் பண்ணிக்க போற லவர்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். கிஃப்டா? எனக்கு எதுக்கு? ஐ ஹவ் நாட் அச்சீவ்ட் எனிதிங். அச்சீவ் பண்ணவங்களுக்கு தான் gift பிரசன்டேஷன் எல்லாம் கொடுப்பாங்களா? பர்த்டே கூட கொடுக்கலாமே. ஏய், என் பர்த்டே இன்னும் 2-3 நாள்ல வருதுல்ல? அப்போ கொடுத்தா போகுது. அட்வான்ஸா கொடுக்கறேன். எதுக்கு? பர்த்டே அன்னைக்கு இன்னொன்னு பெருசா தருவேன். gift. சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் இரு இரு இரு. இந்த ஆள் வீட்டு காஃபி பவுடர், பால், சக்கரை இதுல போட்ட காஃபி எனக்கு வேண்டாம். ஆமா. சரி, பக்கத்து வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அப்போ சரி. I'll call you back. எதுக்கு கால் யூ பேக் பாவம்? நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க பேசுங்க. என்னது அது? காஃபி கொண்டு போறேன் அவருக்கு. ஏன் சாப்பாடு எடுத்துட்டு போய் வெளியிலேயே போட? பிளாட்ஃபார்ம்ல வச்சு ஊட்டேன். வேணும்னா அதையும் செய்றேன், ஊட்டி விடுறேன். பெரிய நலாயின்னு நினைப்பா உனக்கு. பாரு பாரு, கடைசியில அவனை கூடையில வச்சு தூக்கிட்டு போற நிலைமை தான் உனக்கு வரப்போகுது. பாரு, நான் சொல்லிட்டே இருப்பேன். வெக்கங்கட்ட பையன் சொந்த பொண்டாட்டிய வாசல் எண்ணுக்க வச்சு பேச வந்திருக்கான். அந்த பொண்ணு ஊர்ல இல்ல போல் இருக்கு, அதான் இங்க வந்துட்டான். சத்தியமா அவனுக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. அருந்ததி, நீ திடீர்னு ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட மாதிரி தெரியுது. மெச்சூரிட்டி. ஆமா, ஏன் நாம எங்க வீட்ல இந்த மாதிரி இல்லாம எப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்? ஒருவேளை வீட்டோட வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்தவமாவே வாஸ்து சரியில்லை தான். நீ இன்னைக்கு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுற. ஆமால. நீ இப்படியே இரு. நீங்களும் இப்படியே இருங்களேன். எப்படி? இப்ப இருக்கிற மாதிரி. யூ டோன்ட் மைண்டா? If you don't mind, I don't mind. Then அருந்ததி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ நீ அப்போ அங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். பட் வாசல்லேருந்து தான். கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனைக்கும் முக்கியமான விஷயம் எதுவும் பேசல, இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. 7 ஜென்மம் எடுத்தாலும் இன்னைக்கு நீங்க இங்க வந்ததும் நாம 2 பேரும் பேசிட்டு இருந்ததும் நான் மறக்கவே மாட்டேன். சரி. மறந்துட்டேன். இந்தாங்க gift. Thank you. Okay then. Good night. குட் நைட் அப்படி சொல்லக்கூடாது, அழுத்தமா சொல்லணும். குட் நைட். Good night. Bye.